ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவில் இருக்கும். என்னென்னா காஸ்லாவோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஜேஇ நீட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக், 12th ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக். ஓகேங்களா? இந்த வருஷம் பப்ளிக்கில் கேட்கக்கூடிய ஒரு டாபிக் தான். வாங்க பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் இன்ஃபினைட் லாங் கரண்ட் சார்ஜ். காஸ்லாவில் மொத்தம் 4 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு காஸ்லானா என்ன? ஸோ காஸ்லானா என்னென்னா phi = Q/ε0. இதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த க்யூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்க்ளோஸ்டு, ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்குள்ளே தான் இந்த சார்ஜ் இருக்கும். அதனால் நம்ம என்க்ளோஸ்டுன்னு இண்டிகேட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போது phi = Q enclosed/ε0ங்கிறது என்னது? காஸ்லாவோட ஒரிஜினல் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் ப்ரொடியூஸ்ட் 1/ε0 டைம்ஸ் ஆஃப் சார்ஜ் ப்ரொடியூஸ்ட் அப்படிங்கிறது தான் காஸ்லா இன் க்ளோஸ்டு சர்ஃபேஸ், அதாவது இமேஜினரி சர்ஃபேஸ், க்ளோஸ்ட் இமேஜினரி சர்ஃபேஸ் விச் மீன்ஸ் காஸியன் சர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் காஸ்லா. அப்போ இதோட அப்ளிகேஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் இன்ஃபினைட் சார்ஜ் லாங் சார்ஜ் ஒயர், அதாவது முடிவில்லா ஒரு மின்புலத்தின் ஒரு கம்பியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து நம்ம சார்ஜ் ஒயரை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஒரு சார்ஜ்டு ஒயரை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது இந்த சார்ஜர் ஒயரை நான் என்ன சொல்ல போகிறேன்னா லென்த் எல்லுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து ஏரியா நான் செலக்ட் பண்ணுறேன். எதுக்கான? இந்த சார்ஜர் ஒயரில் நான் வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ அதுக்கு நமக்கு தேவைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏரியா, சம் ஏரியா. ஏன்னா சின்ன ஏரியா எடுத்துகிட்டு பெரிய ஏரியா எடுத்துக்கலாம். அப்போ சின்ன ஏரியா எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம சின்ன ஏரியா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பெரிய ஏரியா கண்டுபிடிச்சா இன்டகிரேஷன் பண்ணால் பெரிய ஏரியா கிடச்சிடும். ஸோ இப்போ இங்கே வந்து A1 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் A2ன்னு ஒரு ஏரியாவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது மொத்தமாகவே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் ரெண்டுமே. இப்போ இங்கே ஒரு நான் பாயிண்ட் Pன்னு எடுக்கிறேன், இங்கே ஒரு பாயிண்ட் Qன்னு எடுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மொத்தமாகவே டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். மொத்தமாகவே டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஸோ ஜஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து போகிற மாதிரி நான் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் சிம்பிள். இது P, இது Q. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டார் ஸோ எப்படி போகுது? ரெண்டு சைடுமே போகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் ஆர்ன்னு வச்சுக்கலாம். இது வந்து என்னது? டிஸ்டன்ஸ் ஆர்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போனா இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணுறனால நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இது நான் Pன்னு வச்சுக்கிறேன், இது நான் Qன்னு வச்சுக்கிறேன், இது சம்மெல்ஸ் ஆர்ன்னு வச்சுக்கிறேன், இந்த சம்மெல்ஸ் எஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நம்ம ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காக செலக்ட் பண்ணியிருக்கோம்? இன்டகிரேஷன் பண்ணி டோட்டல் ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்காக பார்த்துட்ருக்கோம். விச் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். நல்லா கேட்டுக்கோங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டை கேல்குலேட் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம எழுதிடலாம். ஸோ இப்போ ரொம்ப முக்கியம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு என்னென்னு தெரிஞ்சுருக்கணும். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு, ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ரொம்ப ஈஸியான ஒன்று. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன? d∅ = EDS cos θ. அப்போ θ = 0 டிகிரின்னு நான் போட்டேன்னா அப்போ cos 0 என்ன? 1. cos 0 என்ன? 1. அப்போ cos 0 1னா அப்போ d∅ = EDS. அப்போது நம்ம ஸ்மால் ஃப்ளக்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்மால் ஃப்ளக்ஸ் தான் என்னது? d∅. ஓகே. அப்போ d∅ = EDS நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? இன்டகிரேஷன் பண்ணுறோம்.
விச் மீன்ஸ் க்ளோஸ்ட் இன்டெக்ரல். ஏன்னா நம்ம தான் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை கண்டுபிடிக்கணும். விச் இஸ் நம்ம ஏரியா தானே கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு ஏரியாவில் தானே பார்க்குறோம். ஸோ அப்போ d5 EDS cross. இப்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எந்தெந்த ஏரியா இன்டெக்ரலில் கால்குலேட் பண்ணணும் அது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், இப்படி ஒரு கண்டக்டர் இருக்குது சரிங்களா. இப்படி ஒரு கண்டக்டர், லாங் கண்டக்டர் இருக்குது. ஸோ இது வந்து சார்ஜர் கண்டக்டர், இது வந்து சார்ஜர் கண்டக்டர். அப்போது நல்லா பார்த்துக்கோங்க, இதில் வந்து நான் ஸ்மால் ஏரியா ஒன்று செலக்ட் பண்ணுறேன். அந்த ஸ்மால் ஏரியா தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் இன்டெகிரேஷன் பண்ணி டோட்டல் ஏரியா கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதோட லென்த் L, ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் சர்ஃபேஸ், இது வந்து பாட்டம் சர்ஃபேஸ், இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ். ஸோ அப்போ டாப், பாட்டம், கர்வ்டு சர்ஃபேஸ். ஸோ இப்போ நமக்கு எந்த ஏரியான்னு தெரிஞ்சிருச்சு. எந்த எல்லாம் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம், ஏரியா செலக்ட் பண்ணுறோம். எந்த ஏரியா செலக்ட் பண்ணுறோம், இன்டெக்ரல் ஆஃப் என்ன பண்ணுறோம், க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் EDS. இப்போ EDS அப்படிங்கிறோம். இது வந்து எந்த ஏரியா, டாப் ப்ளஸ் பாட்டம், இது வந்து கர்வ். ஸோ கர்வ்டு வந்து நம்ம வந்து போடுறோம். இந்த மாதிரி நம்ம 3 ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டோம். இந்த 3 ஏரியாவில் நீங்களே சொல்லுங்கள், டாப் அண்ட் பாட்டம் பர்பெண்டிகுலராக இருக்குது இல்லைங்களா. டாப் அண்ட் பாட்டம் பாருங்கள் பர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ அதனால் டாப் அண்ட் பாட்டம் கேன்சல் ஆகிடுச்சது. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேரலாக இருக்குது. கர்வ்டு சர்ஃபேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. ஓகே, அப்போது பேரலாக இருக்கும்போது நம்ம இது மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம், EDS. ஓகேங்களா. இப்போ இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், இன்டெகிரேஷன் பண்ண ஆன்சர் கிடச்சிரும் சரிங்களா. இப்போ இன்டெகிரேஷன் நான் என்ன எடுத்துக்கிறேன், கர்வ்டு சர்ஃபேஸை எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து லிமிட் போடணும். அப்போ 2πr, அது எப்படி சார் வந்துச்சு, இதோட சர்ஃபேஸ் ஏரியா என்னது 2πr. அப்போ லென்த் என்னது L. அப்போ டோட்டல் லென்த் எடுக்கும்போது 2πrl 0. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இன்டெகிரேஷன் பண்ணுறேன், ஈயை காமனாக எடுத்துடுறேன். இன்டெகிரேஷன் பண்ண S, ds இன்டெகிரேஷன் பண்ண என்னது S. அப்போ 2πrl 0. அப்போ E 2πrl. ஓகேங்களா. அப்போ இது என்னன்னு சொல்கிறோம், EDS நம்ம என்னன்னு சொல்கிறோம், d5ன்னு சொல்கிறோம். அப்போ இது இன்டெகிரல் பண்ண என்ன ஆகும், 5. அப்போ 5 இஸ் ஈக்குவல் டு E 2πrl. ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியம். அப்போ 5 இஸ் ஈக்குவல் டு E 2πrl. இது வந்து நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். அப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அக்கார்டிங் டு காஸ் லா. அப்போ அக்கார்டிங் டு காஸ் லா பார்த்திங்கன்னா 5 இஸ் ஈக்குவல் டு Q என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட். இதுதானே காஸ் லா ஃபார்முலா. அப்போ Q இஸ் ஈக்குவல் டு லாம்டா எல்னு வச்சுக்கிறோம். லாம்டா இஸ் ஏ லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. லாம்டான்னு என்ன, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. அப்போ டோட்டலாக சொல்லும் போது என்ன பண்ணணும், லாம்டா எல் இஸ் ஏ சார்ஜ் பர் யூனிட் ஏரியா. இதை சப்போஸ் நம்ம மென்ஷன் பண்ணலன்னா மார்க் போயிடும் சரிங்களா. இது கேட்பாங்க, லாம்டா எல்லை பற்றி கேட்பாங்க, கண்டிப்பாக 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா. இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 5 இஸ் ஈக்குவல் டு லாம்டா எல் பை எப்சிலான் நாட். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்போ 2 ஃப்ளக்ஸும் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள், 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஈக்குவல் பண்ணால் என்ன கிடைக்கும், அதுதான் அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ நான் விழிச்சிட்றேன்.
ஸோ ஈக்குவல் பண்ணால் என்ன கிடைக்கும் 1 = 2 இல்லைங்களா 1 = 2 அப்போ E 2 pi RL is equal to lambda L by epsilon naught அப்போ LL கேன்சல் அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே வேணும் அப்போ E is equal to lambda divided by 2 pi epsilon naught R ஓகே ரொம்ப சிம்பிள் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் வேறு இருக்க கான்ஸ்டண்ட்டை நம்ம வந்து டிவைடை கொண்டு வந்துடணும் அவ்வளோ அப்போ E is equal to lambda divided by 2 pi epsilon naught தான் இதோட ஆன்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த எக்ஸ்பிரஷன் கேட்பாங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபினிட்லி லாங் சார்ஜர் வயரோட எக்ஸ்பிரஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா lambda divided by 2 pi epsilon naught R நம்ம சொல்லணும் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா இந்த கண்டக்டர் நம்ம எடுத்தோம் இல்லையா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஈக்குவலாக இருக்கும் மேக்னிடியூடு ஈக்குவலாக இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூடு எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி சிமிட்ரியாக இருக்கணும் இது கேட்பாங்க 1 மார்க்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா 12th ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் போன வருஷம் மார்ச்சில் கேட்ட 5 மார்க் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சில 2 கேஸ் இருக்குது ஒன்றும் இல்லை லாம்டா வந்து greater than 0வாக இருந்தால் என்ன லாம்டா less than 0வாக இருந்தால் என்ன அப்போ லாம்டா greater than 0னா E is perpendicular to R perpendicularly outwards to R vector அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அப்போ இங்கே வந்து E is perpendicular inwards to R vector அப்போ இங்கே -Rன்னு வந்துடுது அவ்வளோதான் ஸோ இந்த 2 கேஸை கண்டிப்பாக எழுதியிருக்கணும் 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் இந்த 2 கேஸு JEE நீட்டில் கண்டிப்பாக கேட்பாங்க கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஸோ இதுதாங்க E is equal to lambda by 2 pi epsilon naught R தான் ஆன்சர் ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம் டெரைவ் பண்ணிட்டோம் ஸோ இதுதான் முக்கியமான ஒரு பகுதி அண்ட் இந்த 2 கேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க அண்ட் டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜஸ்ட் ஈஸியான ஒரு டயக்ராம் தான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இன்றைக்கி எடுத்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு காஸ்லாவோட அப்ளிகேஷனாக வர்றேன் அடுத்து நம்ம பார்ப்போம் காஸ்லாவோட அப்ளிகேஷன்ஸ் தேங்க்யூ